மட்டும்தானே? ஏய் ஆட்டாதரா, கரெக்டாக கட்டாங்க. ஏய் வெளில கூட்டு போடா. இங்க இவ்வளவு நேரத்துக்கு நான் என்ன பண்றது? போட திருட வந்த மூஞ்சிகளை பாரு. வெளியே போட. எங்கடா போற? டேய் நில்றா, நில்லுங்கறல. நான் முறைக்கிறேன் சொல்றேன்ல. என்ன பார்த்தா கேனை மாதிரி இருக்கா? சொல்லிட்டே இருக்கேன், திருப்பி திருப்பி முறைங்க. அது என்னடா பண்ணி சொல்ற? முறைச்சு பாக்குது. முறைச்சு பார்த்த இல்லையாமே. எங்க ஊது தண்ணி போட்டிருக்கியா? விளையாடுறீங்க ஜமீன். ஏய் யாரா அவன் கூட விளையாடுறது? சும்மா புல்லு மேஞ்சிருந்த மாடு பார்த்து முறைக்குது விறக்குதுன்ட்டு கேட்க வந்த என்ன பார்த்து விளையாடுதுங்கிற? அதெல்லாம் ஆடி கழிச்சு அள்ளி முடிச்சு தான் உட்காந்துருக்கிறேன். இதில் உன் கூட வேற விளையாடணுமா? வர கோவத்துக்கு வரட்டவன் ரெண்டு ஒன்று பார்த்துறேன். சரிடா, எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகிற? வேட்டைக்கு போமா? ரப்பா ஜமீன், அவன் கிட்ட பேச ஒன்றும் இல்லை, அவன் போலாம். என்ன தகராறா? சரி நீ கிளம்பு. அவன் கோவத்தில் இருக்கிறான், தனிஞ்சா தானா வந்து சேருவான். கொக்கா அடங்கொக்கா முக்கா தோவார உற்றாத. எப்படி என்னது இது? ரசனை? அம்மா என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, சில நேரங்களில் நம்ம போகிற பாதை, நம்ம சந்திக்க போகிற மனுஷங்கள் முதற்கொண்டு எல்லாமே முன்னாடி எங்கேயும் முடிவு பண்ண மாதிரி இருக்குல்ல. போன வாரம் வர ஜமீன் ஒரு ஆளை சந்திப்பேன்னு என் கணவர் கூட நினச்சதில்ல. சரி, அங்கேருந்து இங்கே எப்படி வந்தீங்க? சொல்லுவேன், ஆனால் பாதியில் நீ கொட்டா வரத்துக்கு என் கதை எதுக்கு? சரக்கு இருக்கு, சைட் டிஷ் இல்லையே. ஓ
அவ்வளோ பேசுவே நீ? மாறன் மகுட பூபதி எங்க ஐயா, புறவிப்பாளையம் ஜமீன். அருமையா வருவார். மகாரசிகன், பெரிய வேட்டைக்காரர். வேட்டைக்கு போனார்னா ஏக் ஷூட்ல 20 வாத்தோட தான் திரும்பி வருவார். லைஃப்ல நானே 5-6 அடிச்சிருப்பான்னு பார்த்துக்கோங்க. அவரும் வேட்டைக்கு போறதோட நிறுத்திக்கலாம் வச்சுக்கோங்க. அங்கங்க தொடுப்பு. அப்புறம் அரசாங்கம் ஜமீன்தாரி முறையா ஒழிச்சிச்சு. அரசாங்கம் பாதி, அவுசாரி பாதின்னு நிறைய போயிடுச்சு. குண்டி துணி ஓட்டைய மறைக்க சிம்மாசனத்தில் உட்காந்த மாதிரி ஆயிடுச்சு. போகிறவன் வரவன்லாம் ஏளனமாக பார்த்தானுங்க. அவங்க அப்படி தான் பார்த்தாங்களா இல்லை நாங்களே அப்படி நினச்சிட்டோமான்னு தெரில. அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தாச்சு. மிச்ச காலத்தை வரைஞ்சி குடிச்சு கூத்தியா குமாரம்னு போக்குனாரு. கடைசியில் ரசிகனாவே போய் சேர்ந்துட்டாரு. இப்போ எனக்குன்னு இந்த இடம் ஒன்று தான் இருக்கு. இங்கே மிருகம்லாம் வருமா? இப்போதான் காட்டில் தெரியுதா நாட்டில் தெரியுது. ஆனால் ஒன்று, வாழ்க்கையில் ஒரு புலியாவது நேருக்கு நேர் சந்திக்கணும். ஒச்சேடி அடிச்சு அதுக்கிட்ட இருந்து ஒட்ட பாலை கறந்தணும். ஹிஸ்டரியில ஐயப்பனுக்கு அப்புறம் என் பேர் வந்துடும். ஐயப்பனா? அது யாரு? சரி, நீ உன் கதையை சொல்லு. என்ன சொல்ல? அம்மா தான் எல்லாம் நல்லா பாடுவாங்க. அவங்க பாட்டு கச்சேரி போகும்போதெல்லாம் கூடயே போவேன். அந்த ஆளுக்கு அது பிடிக்காது. அவன் ஒரு ஹிட்லர். எதுக்கு எடுத்தாலும் அடிப்பான். கூப்பிட்றதே என்னடா பொட்டைன்னு தான் கூப்பிடுவோம். நான் பொட்டை இல்லைன்னு நிரூபிக்கணும்னே தம்மு தண்ணியில் ஆரம்பிச்சு இப்போ கையில் துப்பாக்கி வந்து சேர்ந்துருச்சு. எனக்கும் சின்ன வயசுலேருந்து துப்பாக்கினா நிறைய இன்ட்ரெஸ்ட். ஐயா கூட வேட்டைக்கு போவேன். கரடி கூட இந்த கேப்பில் பார்த்துக்கேன்னா பார்த்துக்கேன். இப்போ தான் லைசன்ஸு, லொட்டு, லொசுக்கு, சட்டம், கட்டுப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களே. என்ன கேட்டால் குழந்தை பத்துக்கு தான் லைசன்ஸ் வச்சுக்கணும். என்ன சொல்கிற? அதான் இருக்கே தாலி. சத்தமாக சொல்லாத. நிறைய சங்கம் வச்சுருக்காங்க. டக்குன்னு கொடியை தூக்கிடுவாங்க. கொடி கிடக்கட்டும். யாராவது போட்டிருக்கியா? ஜமீன். எனக்கும் தோணும். ஆனால் என்ன பண்ணுறது, முடியாது. அதான் வாய முடியுன்னு காடை கோதாருன்னு போட்டுங்கிறேன். சரி, நீ வீடு போய் சேரு. பொசு பொசுன்னு கோவம் வந்துச்சுன்னா குப்புற படுத்துன்னு நல்லா மூச்சு இழுத்து விடு. சரியா? சரி, நான் வேட்டைக்கு போகிறேன். இப்போ போனதான் வாத்துங்க கூட்டம் கூட்டமாக வரும். இன்னைக்கு போனேன்னா நாளைக்கு ராவாயிடும் வீட்டுக்கு வந்து சேர்த்துக்கு. எங்க என்ன பண்ற? ராக்கெட் ஒன்று செஞ்சுட்டேன். அடியில் பற்ற வைக்க ஊதுவத்தி இல்லை. வீட்டுக்கு கிளம்பு. முதல்ல நீ கிளம்பு, காத்தோட்டம். சரி, காத்தால நடந்ததுக்காக என்ன மன்னிச்சிடு ரத்னா, ப்ளீஸ். அவ்வளோ பயம் இருக்கிற ஆளு நெருங்கப்பே அடிச்சிருக்கணும். இட்ஸ் an animal instinct. Animals don't know sin, do they? ஆம்பளைங்களோட பிரச்சனையே இதுதான். நெருங்குனா உரசுவாங்க, வேலைக்கு போனா தேவடியாமாங்க. வயசு 30 தாண்டிட்டு. ஆனா பிடிச்ச வாழ்க்கை வாழலையே. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுமா? வாழறத விட செத்து போலான்னு தோணும் தெரியுமா? ஏன் ஒரு வாட்டி சாகலான்னு கூட முடிவு எடுத்துட்டேன். ஆனா மனசுல ஒரு சின்ன நம்பிக்கை, எனக்காக ஒருத்தன் வருவான்னு, இந்த நரகத்துல இருந்து என்ன தூரமா கூட்டிட்டு போவான்னு. உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு என் வாழ்க்கைய வாழணும்னு தோணுது ரத்னா. வலிக்குதா? ஏய், இதுதான் செக்ஸ் ஆச்சே. ஏன் நம்ம சினிமா டுவேட் பாட்டுல காதல்ங்கிற வரியை எடுத்துட்டு காமங்கிற வரியை போட்டு பாரு. உண்மைக்கு நீயே கிட்ட வந்துருவ. ஏன்
நம்ம ஹீரோ எல்லாம் ஹீரோயின் பின்னாடி மோந்து மோந்து வாசனை பிடிச்சு பாடுறதுக்கு பேர் என்னவா? அவங்க பண்ண இஷ்க், நம்ம பண்ணா செக்ஸா? ஜமீனுக்கு தெரிஞ்சா? என்னென்ன ஜமீனுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க. இது ஏன் வாழ்க்கை. இருக்க இடம் இல்லை. அக்கா போனதுக்கு அப்புறம் யாருமே இல்லை. சேர்த்துக்கிட்டாரு, சேர்ந்துக்கிட்டேன், அவ்வளோதான். இங்கிலீஷ்லாம் பேசுற, வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்ல. சேர்ந்துக்கிட்டேன்னு ரொம்ப ஈஸியா சொல்ற. இங்கிலீஷுங்கிறது ஒரு மொழி, அதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் உடம்போட ஒரு நாள் நீ ரோட்ல நடந்து பாரு, ஈஸியா கஷ்டமானு உனக்கே புரியும். ஓசியில மங்களம் பாடிட்டு இருக்கா ஜமீனு. எவ்வளோ கெட்டவன்னு பாரு. வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்துறவன் தானே ஹீரோ. சரி, நாளைக்கு ஜமீன் வந்து ஏன்டா யாரும் தூக்குனான்னு கேட்டா? பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான்னு சொல்லு. ஏய், இது செக்ஸ் இல்லையே. காதலுக்கும் செக்ஸ்க்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்ன நம்பவா போற? ஏய், அப்போ கட்டிக்கிட்டோமா? ம்